ஹலோ. இனிமே ஆச்சு, சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு குழந்தைகளுக்கு. இனிமே அவளுக்கு பிடிச்சதை பண்ணி காட்டலான்னு இருக்கேன் நான். இது வரைக்கும் ஒரு 200 வீடியோஸ் வந்து ஃபுல்லா நம்ம சவுத் இந்தியன் மீல்ஸ் தான் எல்லாம் பண்ணி காமிச்சிருக்கேன் நான். பழைய அது ட்ரெடிஷ்னலா வருதெல்லாம் தான் நான் போட்டிருக்கேன். இப்ப நடுவுல கொஞ்சம் அவளுக்காக என் பேத்திகள்லாம் கேட்கறா, ஏதாவது சாட் ஐட்டம் நார்த் இந்தியன் டிஷ் எல்லாம் பண்ணு பட்டிங்கிறா. நீ அதை பண்ணவே மாட்டேங்கிறியே ஏன் அப்படின்றதுகள். அதனால அவளுக்கும் உங்காத்து பேரன் பேத்தியோ இல்ல உங்களோட குழந்தைகளோ அவளுக்காக இதெல்லாம் பண்ணி கொடுக்கும். நல்லா இருக்கும். ரொம்ப மசாலா எல்லாம் இருக்காது, ஹெவி இல்லாம நான் பண்ணி காட்டுறேன். அந்த மாதிரி பண்ணி கொடுங்க அவளுக்கும். இன்னைக்கு மேத்தி தேப்பலா பண்ணி காட்டலான்னு இருக்கேன். அதுக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் சொல்றேன் பாருங்க. கோதுமை மாவு நான் இன்னைக்கு வந்து ஒரு 10 சப்பாத்தி பண்ண போறேன். யூஸ்வலா நம்ம குழம்பு கரண்டி எல்லாம் இருக்கும் இல்லையா, அதால நல்லா ஒரு கரண்டி போட்டா ஒரு சப்பாத்தி கிடைக்கும். அந்த மாதிரி நான் ஒரு 10 கரண்டிக்கு போட்டு வச்சிருக்கேன். கடலை மாவு ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுலயே அதை போட்டு விடுவோம். வெந்தய கீரை இந்த அளவுக்கு இது போதும். இஞ்சி ஒரே ஒரு பச்சை மிளகா, நீங்க காரம் அவாவா தகுந்தது போட்டுக்கோங்கம்மா. பொதுவாக குழந்தைகளுக்குன்னா நம்ம கம்மியா தானே போடுவோம். ஜீரகம், கொத்தமல்லி, ஓமம், காஷ்மீரி சில்லி பவுடர் இல்ல வெறும் சில்லி பவுடர் இருந்தா கூட போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி, டேபிள் சால்ட், கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் வாசனைக்காக இருந்தா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. இது கொஞ்சம் ஃபிளேவர் காட்டும்ல, அதுக்காக தான். இருந்தா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அப்புறம் தயிர் பாருங்க, இதால ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். நெய் 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம், பெருங்காயம் கொஞ்சம், கலக்கிறதுக்கு ஜலம். ஃபர்ஸ்ட் மிக்சி ஜார்ல பச்சை மிளகா, இஞ்சி, ஜீரகம் இது 3 கிரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்களா, இதை கிரஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இதில் போட்டுருவோம். அப்படி அரையிலன்னா உங்க ஜார்ல மட்டா துளி ஜலத்தை கூட விட்டுக்கோங்க, மட்டா விட்டுக்கோங்க. ஏன்னா ஜலம் ஜாஸ்தியா போயிடும் அப்புறம் மாவு கலக்கும் போது. கொத்தமல்லியை பொடி பொடியா நெருக்கி வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடி, ஓமத்தை நான் ஆல்ரெடி கையால் அப்படியே க்ரஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கஸ்தூரி மேத்தி, வெந்தயக்கீரை இதையும் பொடியாக நெருக்கியிருக்கு, எல்லாம் போட்டேன். பெருங்காயம் கொஞ்சம். அப்புறம் ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் நெய்யை விட்டுருவோம். வாசனையாக இருக்கும். நெய் வேண்டான்றவா எண்ணெயை விட்டுக்கோங்க. குழந்தைகள்ன்றதால தைரியமாக நெய் விடலாமே என்னென்ன. அப்புறம் இந்த தயிரை விட்டுருவோம். என்ன பிசைஞ்சதுக்கு அப்புறம் மட்டை ஜலத்தை தெளிச்சு பிசைஞ்சுப்போம். நல்ல வாசனை வருது பிசையும் போது. இதுல ஒன்றும் பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்க்கல பாருங்க. பெரியவாளும் சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் நல்லா எண்ணெயை விட்டுண்டாச்சு. அவ்வளோதான். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வைங்க போதும், அதுக்கு மேலே வேண்டாம். 10 நிமிஷம் ஆயிடுத்து போதும். ஏன்னு வச்சுக்கோங்க, அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற விடாதீங்க. இந்த இலையில இருக்க அந்த கசப்பு இறங்கிடுத்துன்னா அதுக்காக தான். கொஞ்சம் லூஸா இருக்கும். நீங்க தொட்டுண்டு மாவை தொட்டுண்டு இட்டா நல்லாவே வரும். ஓரம்லாம் தடிமன் இல்லாம ஈவனா இட்டுக்கோங்க. இந்த சப்பாத்தில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவா. பட் பேசிக் இதுதான். சிலர் வந்து வெள்ளை எள்ளு போடுவா, அப்புறம் வந்து கரம் மசாலா பொடி போடுவா சிலர். அதனால உங்களுக்கு எப்படி தேவையோ, சப்போஸ் குழந்தையெல்லாம் அந்த மசாலா பொடி கேட்டார்னாக்க அதை போட்டு பண்ணி கொடுங்க. மற்றபடி இதெல்லாம் போடுவா யூஸ்வலா, அவ்வளோதான். கல் நல்லா காயணும். அடுப்பு கொஞ்சம் பெருசாவே வச்சுக்கோங்க, அப்புறம் தான் கொஞ்சம் சின்னதாக கேட்கணும். நான் இன்னைக்கு எண்ணெய் விட்டு தான் வாட்ட போறேன். உங்களுக்கு குழந்தைகளுக்கு நெய் விட்டு வாட்டி தரணும்னா வாட்டி கொடுங்க. அதையெல்லாம் இந்த மாதிரி பபுள் வரணும். இப்போ இந்த எண்ணெயை விடலாம். திருப்பி போட்டு மட்டாங்க கொஞ்சம். இப்போ படாத இடத்துல அப்படி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கல் நல்லா இப்போ சுட்டு பாருங்க, சின்னதாக்கிட்டேன் நான். நிதானமா இப்போ வேகட்டும். எண்ணெய் விட்டோடனே சின்னதாக்கிடுங்க. சிலர் வந்து இந்த வெந்தயக்கீரையை வந்து வதக்கியும் போடுவா, அப்படியும் போடலாம். அதே மாதிரியே இப்போ வெறுமனை வாட்டிக்கணும் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் எண்ணெயை விடணும். அடுப்பை சின்னதாக வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. இப்போ இது வெறுமனையே நம்ம சாப்பிடலாம், நல்லா இருக்கும். அவள்லாம் என்ன பண்ணுவா, நார்த் இந்தியா சைட்லாம் ஊறுகாய் அதுல தொட்டுண்டு சாப்பிடுவா. இது பாருங்க, நானும் எடுத்து வச்சிருக்கேன். ஆவக்காய் இருக்கு, அது தொட்டுக்கலாம். அப்புறம் ஒரு தயிர் பச்சடி, உங்களுக்கு வந்து வெங்காயம் போட்ட பச்சடியோ இல்ல வெள்ளரிக்காய் பச்சடியோ எந்த பச்சடி பிடிக்குமோ அது பண்ணிக்கோங்க. இவாளுக்கு வந்து பூந்தி பச்சடி வேணுமா குழந்தைகளுக்கு, இவாளுக்கு அது பிடிக்கும்.
அது எப்படி பண்ணணும்னா இதை பாருங்க, பூந்தியை கப்பில் போட்டாச்சு. இதோ நான் கடையில் வாங்கின ஹல்திராம்ஸ் பூந்தி தான் இது. அப்புறம் கொஞ்சம் சக்கரை போடணும். அதில் தயிர் பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் இட்டத்துக்கு இந்த சாட் மசாலா அது போட்டிருக்கேன். நான் வந்து இன்னைக்கு மிளகா பொடி போடல, தேவைப்படுறோம் அது போட்டுக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சோண்டு, தயிரை விட வேண்டியது தான். நல்லா கலக்க வேண்டியதுதான். துளியுண்டு கொத்தமல்லி, இதுக்கு காரப்பொடி வேணுங்கிற தூவிக்கோங்க. சிலர் வந்து பச்சை மிளகா பிடிக்கனாலும் போட்டுக்கோங்க. தயிர் பச்சடி ரெடி. இது சப்பாத்தியை பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. நல்லா தொய்ய இது பாருங்க, நல்லா இருக்கு பாருங்க, சாஃப்டாக இருக்கும். இந்த மேத்தி தேப்பலா தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் அண்டு தயிர் பச்சடி ரெடி. எல்லாரும் இந்த மேத்தி தேப்பலா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கு இந்த சம்மர்ல பண்ணி கொடுங்க. டெஃபினட்டா ரொம்ப ஆசையா சாப்பிடுவா. வெளியில வாங்கி தர வேண்டாம் பாருங்க, நம்மளே ஆத்துல பண்ண மாதிரியும் இருக்கும், ஹைஜீனாவும் இருக்கும். என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.